நிலாவேவா செல்லாதேவா. ரெகுலர் பாத்ரூம் சிங்கர் தான் நான். இன்னி வரைக்கும் பாட்டெல்லாம் எதுவுமே கற்றுக்கல. எனக்கு ராகம் ஸ்கேலு இதெல்லாம் சொன்னீங்கன்னா முழிச்சிருவேன் நான். ஒரு நோட்டு டச் பண்ணி எது காதில் அடிக்குதோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி வந்தது தான். கிரேட் கிரேட். நட சரி, அவர் ஸ்டேஜில் ஆடுற விதம் சரி, ஸ்டைல் சரி. பட் நாட் மைக்கேல் ஜாக்சன், பட் ஹீ இஸ் த கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல், எல்விஸ் ப்ரெஸ்லி. என்னுடைய நான் ஸ்டேஜில் பண்ணுற சேஷ்டைகள் இது ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவர் தான் ரீசன். We welcome our chief guest, Mr. Krish. Yo, yeah. Take it back, pow. Woo. Yeah, yeah. சுப்போனா ஜூலை காற்றே, கண் பார்த்தா காதல் காற்றே, பூ பூத்தா தேன் வருமே, பெண் பார்த்தா தீ வருமே. என்னாச்சு தோணலியே, ஏதாச்சு தெரியலையே, நட்பாச்சு லவ் இல்லையே, லவாச்சு நட்பில்லையே. வெல்கம் டு மனதோடு மனோ. தேங்க்யூண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ரொம்ப நாளாக வெயிட்டிங் உங்களுக்காக. நாங்கள் இன்னைக்கு கால் ஷீட் கொடுத்து வந்ததுக்கு மிக்க நன்றி. ஐயோ, அவ்வளோ பெரிய சீன்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. பீன் கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஷோஸ். அதாவது எப்படி நீங்கள் இந்த இசை ஆர்வம் எப்படி வந்தது? ஃபேமிலி பேக்ரவுண்டில் மியூசிக் இருந்ததா? அம்மா அப்பா? இல்லை, ஆக்சுவலி எங்கள் வீட்டில் யாருமே மியூசிஷியன்ஸ் கிடையாது. எப்படி எப்படி வந்தது ஆர்வம்? சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ரெகுலர் பாத்ரூம் சிங்கர் தான் நான். இன்னி வரைக்கும் பாட்டெல்லாம் எதுவுமே கற்றுக்கல. எனக்கு ராகம் ஸ்கேலு இதெல்லாம் சொன்னீங்கன்னா முழிச்சிருவேன் நான். ஓகே. எனக்கு இந்த கார்ட்ஸு இந்த இந்த மேஜர் மைனர் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு இன்னி வரைக்கும் எதுவும் தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுவுமே நீங்கள் ப்ளே பண்ண மாட்டேன்? கீபோர்டு வாசிப்பேன். அது கற்றுக்கிட்டிங்களா முறைப்படி? இல்லை இல்லை, நானாக வீட்டில் ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுட்டு ஒரு நோட்டு டச் பண்ணி எது காதில் அடிக்குதோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி வந்தது தான். கிரேட் கிரேட். ஒரு இன்ட்ரெஸ்ட் யாரோ சொன்னாங்க பாத்ரூமில் பாடுறத கேட்டு, எப்பா நல்லா பாடுறப்ப நல்லா இருக்கு வாய்ஸ் உனக்கு அப்படின்னு. குட். அதுக்கப்புறம் ஐ ஷுட் தேங்க் ஒரு பர்சன் யூஎஸில். நான் வளர்ந்து நியூயார்க்கு. சாம் சைமன் ஒரு அண்ணன் இருக்காங்க. சரி. அவங்க தே ஆர் ஒரிஜினலி ஃப்ரம் கேஜிஎஃப், கோலா கோல்ஃபீல்ட். ரொம்ப வருஷமாக செட்டில்டு இன் யூஎஸ். அவர் தான் எனக்கு அவர் என் குருன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ருதியில் எப்படி பாடணும் அப்படின்லாம் ஒரு சிஸ்டம் கற்றுக் கொடுத்தவர். அவர் ஒரு பேசிக் சொல்லி கொடுத்தாரு அவர். நான் ஒரு 20 நாள் தொடர்ந்து ஒரு வெறித்தனமாக நைட்டு கிட்டலாம் தூங்காமல் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டில் அன்றைக்கி நான் என்ன பாட ஆரம்பிச்சேனோ இன்னி வரைக்கும் அதான் பாடிட்டுருக்கேன். தேங்க்ஸ் டு த லார்ட். எஸ், டெஃபினெட்லி. ஸோ அதாவது சின்ன வயசில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் இருக்கும்? நிறையா இருக்குண்ணா. எனி லாங்குவேஜ் நிறையா இருக்குது. அதில் அது ரொம்ப பிடித்தமான 1-2 பாடல்கள் எங்களுக்காக நீங்கள் பாடி கொடுங்க. ஓகே. ஒன்று நம்ம அங்கிள் பாடினது, பாலு அங்கிள் பாடினது. ஓகே. இன்னொன்று ஒரு பெரிய சிங்கர் மனோ அப்படின்னு ஒரு சிங்கர் ஒருத்தர். அது கேள்விப்பட்டேன் நான். அவர் பாடின ஒரு சாங். 2 சாங் பயங்கரமாக என்னை அட்ராக்ட் பண்ணி நாமளும் சிங்கர் ஆகணும் அப்படின்னு ஒரு அது 2 பல்லவி நீங்கள் பாடி ஆகணும். இப்போது எல்லா ரசிகர்கள் வெயிட்டிங். எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கும் அதாவது எவ்ரிடே பாடுற பாடல்களில் இது ஒன்று. இன்னொன்று சொன்னேன், இன்னொரு சாங். ஆமாம், மனோ அவருடைய சாங். நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனோ கட்ட
கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்கு தந்த செண்பகமோ. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சம்மதமே. அண்ணா இப்படி ஒரு சாங் பாடி நம்மளெல்லாம் வந்து பெரிய பாடகராக உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்மா. இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் நிறைய இருக்கு. நீங்கள் இந்த ரெண்டு இல்லாமல் வேறு என்னென்ன லாங்குவேஜஸ், எனி லாங்குவேஜ் நம்ம ரஃபி த பாடுங்க, ரஃபி ப்ளீஸ் சாங் ஒன்று. अभी ना जाओ छोड़ कर कि दिल अभी भरा नहीं. अभी ना जाओ छोड़ कर कि दिल अभी भरा नहीं. வாட் பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப டச் பண்ண ஒரு சாங். அப்புறம் நீங்கள் யூஎஸில் இருந்ததுனால நிறைய வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம் சின்ன வயசுலேருந்து. கண்டிப்பாக. ஸ்கூல் ஸ்டேஜ் ஏறினா இவரை மாதிரி இருக்கணும், வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும். யா நட சரி, அவர் ஸ்டேஜில் ஆடுற விதம் சரி, ஸ்டைல் சரி. பட் நாட் மைக்கேல் ஜாக்சன், பட் ஹீ இஸ் த கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல், எல்விஸ் ப்ரெஸ்லி. என்னுடைய வந்து நான் இன்றைக்கி நான் ஸ்டேஜில் பண்ணுற சேஷ்டைகள் இது ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவர் தான் ரீசன்.